பண்றேன், இல்ல நான் வேலை பண்றேன், இந்த ஒரு பொசிஷன்ல இருக்கேன். தட் இஸ் அப் டு யூ. ஓகேவா? த நெக்ஸ்ட் திங் இஸ், இன்கேஸ் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அவ்வளவுதான். எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, சரியா? நான் சும்மா பேசினாலே ஊருக்கே கேக்குது. மைக்கே எனக்கு தேவையில்லை. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? லெஃப்ட் ஹேண்ட் ரைட்? எஸ், யா. Let me come to your place. You don't need to come. You have to face it there. இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பண்ணுங்க. ஹாய், என் பேர் கண்ணன். நான் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து வரேன். ஏஷியன் பெயிண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறேன். நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் சொல்றதுக்கு விருப்பம் இருக்கா? 6 lakh இன்வெஸ்ட் பண்ணுறேன். சூப்பர். ஒரு டைட்டில் நீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. பரவாயில்ல, எல்லாருமே இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சரவணகுமார். போடி பக்கம் சிலமலைங்கிற வில்லேஜ். நான் ஒரு அப்போலோ டயர்ஸ் டீலராக இருக்கேன். நான் அவர் அண்ணன் தான், இவர் எனக்கு தம்பி. ஆமாம். 2014 வந்துட்டு எனக்கு ஷேர்ஸு அது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. இந்த நாணய விட இதிலெல்லாம் வந்து புக் படித்து அப்போ தான் மீட்டிங் நான் போனேன். அப்போதுலேருந்து பார்த்தா எனக்கு ஒரு கரெக்டான ஒரு இதெல்லாம் தெரியல. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து ஒரு கிளியரான ஒரு ஐடியா எனக்கு கிடச்சி பிஸ்னஸில் பண்ணுற ப்ராஃபிட்டெல்லாம் எடுத்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் போட்டுக்கிட்டுருக்கோம். வித்தின் 2 yearsல ஒரு 1 crore பண்ணணுங்கிற ஒரு எய்ம் இருக்குது. சூப்பர், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஹாய், என் பேர் சுப்பிரமணி. நான் வந்துட்டு வால்வலின் கம்பெனியில் வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சேல்ஸில் இருக்கேன். ஸோ இவர் சொன்ன மாதிரி நாங்கள் 3 பேர் பிரதர் தான், ஃபேமிலியாக தான். ஃபஸ்ட்டு எனக்கு கண்ணன் தான் வந்துட்டு இன்ட்ரோ கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்குது, இட்ஸ் குட் அப்படின்னு சொல்லிட்டு. நான் 2012 வந்துட்டு ஷேர் மார்க்கெட்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் என்ன ஆச்சுன்னா வந்துட்டு ஒரு கைடன்ஸ் இல்லாமல், ஒரு மென்டர்ஷிப் இல்லாமல், ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு தெரியாமல் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஈக்விட்டி ஷேர்ஸில் வந்துட்டு இன்ட்ராடே பண்ணுறது, என்ன கம்பெனின்னே தெரியாமல் லாஸ் பண்ணிடுறது. அப்புறம் வந்துட்டு வேறு ஒரு நண்பர்கள் மூலமாக ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணி அதிலே லாஸ் பண்ணது. அதுக்கப்புறம் அது சரியில்லைன்னு சொல்லிட்டு குருடாயில் அதுலேயும் ட்ரேடிங் பண்ணி லாஸ் பண்ணது. ஸோ ஓவர் த பீரியட் வந்துட்டு ஒரு 17-18 வந்துட்டு டோட்டலாக லாஸ் ஆகிட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் 2020 அதுக்கப்புறம் கொரோனா பீரியட். ஸோ அந்த டயத்தில் கொஞ்சம் போர்ட்ஃபோலியோ இருந்தது. கொரோனா பீரியடில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 40% கிராஸ் ஆச்சு. ஸோ அந்த கிராஸில் என்கிட்ட இருந்த ஒரு அமௌண்ட்டையும் டோட்டலாக வந்துட்டு அந்த பேனிக்கில் வந்துட்டு செல் பண்ணிட்டேன். இனிஷியல் பீரியட் அந்த ஸ்டார்டிங்கில் பேனிக் பண்ணிட்டேன். ஸோ நான் இன்னும் ஓவர் த பீரியட் என்னாச்சுன்னா வந்துட்டு நான் ஒன்றுமே பண்ணலைன்னா கூட இன்கேஸ் 2012 இந்த நிஃப்டி 50லேயே வந்துட்டு எனக்கு என்ன ஒரு இன்கம் பண்ணதோ அதே நான் பேர் போட்டுக்கிட்டு வந்திருந்தா கூட இப்போ என் போர்ட்ஃபோலியோ மினிமம் வந்துட்டு ஒரு 3 times ஆச்சும் அந்த இடத்துலேருந்து க்ரோத் கண்டிப்பாக இருந்திருக்கும். நான் பண்ண தப்பு என்னன்னா, இவர் சொன்ன மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை. செகண்ட் வந்துட்டு ட்ரேடிங் என்னன்னு தெரியாமையும் ஒரு கேம்லிங் மாதிரி ஷேர் மார்க்கெட்டை பார்த்தது. அதனால் வந்துட்டு ஓவர் த பீரியட் லாஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் இப்போ தான் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணால் என்ன, ஈவன் தான் நம்ம வாங்கின கம்பெனி நல்லாவே பண்ணலைன்னா கூட அந்த அலோகேஷன் இப்போ 100 கம்பெனி அவர் சொல்கிறார் அப்படின்னா 100 கம்பெனியில் நான் ஃபார் எக்ஸாம்பிள் 100 கம்பெனி நான் ஒரு கம்பெனியில் ஒரு 10,000 போடணும் அப்படின்னா 10 lakh ஆயிடுச்சு. ஸோ அதை நான் எப்படி அலோகேஷன் பண்ணுறேன்? இன்கேஸ் அது ஒரு கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, ஆல்மோஸ்ட் 3 quarter 4 quarter, அப்போ வந்துட்டு அதை டோட்டலாக வந்துட்டு அவுட் ஆகிட்டு அடுத்த கம்பெனியெலாம் நம்ம பண்ணுங்க. ஸோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிரதர் சொன்ன மாதிரி அதில் வந்துட்டு கன்சிஸ்டாக வந்து க்ரோத் வந்துட்டு பார்த்துட்ருக்கோம். ஸோ தேங்க்யூ. என்னோடய பேர் வந்து சிராஜுதீன். என் சொந்த ஊர் வந்து அறந்தாங்கி பக்கம். நான் சென்னையில் செட்டில் ஆகியிருக்கேன். 2021 வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்தேன். இப்போ கரண்ட்லி வந்து நான் சிங்கப்பூரில் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன் வெங்கட்டை. ஓகே, ஸோ ஆரம்பகால அவர் சொன்ன மாதிரி நான் ஆரம்பகால ஃப்ரெண்டு வெங்கட்டுக்கு 2021 முதல் தடவை ஷேர் மார்க்கெட்டை பற்றி கொஞ்சம் படித்து என்னுடைய இதில் ஃபேஸ்புக்கில் போட ஆரம்பிக்கையில் வெங்கட் பழக்கம். அப்புறம் தான் அந்த மணி ஃபினான்ஸ் குரூப்லாம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வெங்கட் பழக்கம். ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அவரை பற்றி. இப்போ வந்து நம்ம வந்து ஓகே ஸ்ட்ராட்டஜி, ஃபோக்கஸ் இன்வெஸ்ட்மெண்ட் குரூப்பு எல்லாமே வந்துருச்சு. அப்புறம் அவர் கிளாஸ் எடுக்கிறாரு, எல்லாமே பண்ணுறாரு. ஆனால் 2021 அதெல்லாம் அவர் வெரி பிகினிங் ஸ்டேஜில் இருந்துச்சு. ஃபோக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் கிடையாது. ஜஸ்ட் நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிருந்தோம். அப்போவே என்னை கூப்பிடுவார்.
அப்படியே என்னமோ இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியே அவருடைய ஃபுல் போர்ட்ஃபோலியோ அன்றைக்கி வச்சுருந்தார். அன்றைக்கி 44 லட்சம்னு நினைக்கிறேன். அன்றைக்கி 44 லட்சம் போர்ட்ஃபோலியோ வந்து அவர் என்கிட்ட காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுவார் இப்போ என்னென்ன பண்ணிக்கிருக்காரு எல்லாத்தையும். அப்போ வந்து எந்த தொடர்பு இல்லை, பேமெண்ட் இல்லை, எதுவுமே இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தடவையும் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ வந்து அவரோட நல்ல மனசு, அதை வந்து நான் வெங்கட் அதை நான் எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இதெல்லாம் உருவாக்குறதுக்கு முன்னாடி அவர் வந்து யார் காட்டுவா, அவர் ஸ்டாக்கே காட்ட மாட்டாங்க. இந்த யாருமே ஸ்டார் கூட ஷேர் பண்ண மாட்டாங்க. அவர் அப்படி கம்ப்ளீட் போர்ட்ஃபோலியோவை, குரூப் கிடையாது, எதுவும் கிடையாது, நான் யாருன்னு தெரியாது, சும்மா 2-3 தடவை பழக்கம் தான். அப்படி அவர் ஒரு நல்ல மனசு. அந்த ஒரு நல்ல மனசுக்காக இந்த குரூப் வந்து நிறையா வளரணும், நிறையா மக்கள் இதை நோக்கி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனதார வாழ்த்துறேன். ரெண்டாவது அவரோட கான்ஃபிடென்ட் லெவல் அடித்து சொல்லுவார். அப்போவே, இப்போ இல்லை, இப்போ வந்து சக்ஸஸ் நிறையா நமக்கு இருக்குது. அன்றைக்கே சொல்லுவார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் இப்படி பண்ணுங்கள், இது 1 லட்ச ரூபா வச்சுக்கோங்க. அவர் அது இந்த ஓகே ஸ்ட்ராட்டஜி பற்றி நான் விரிவாக பேச விரும்பலை, எல்லாருக்குமே தெரியும், ரைட்டா? ஸோ அடித்து சொல்லுவார், இப்படி பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிட்டு 2021 அப்போ அவரோட போர்ட்ஃபோலியோ வந்து 44லேருந்து இன்றைக்கி 2 லட்சத்து ப்ளஸ் வந்திருக்கு. அது வந்து நம்ம கண்கூட பார்த்த ஒரு வளர்ச்சி. தேங்க்யூ வெரி மச் வெங்கட், அதை சொல்ல விரும்புகிறேன். அதே மாதிரி நிறைய பேர் ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். நிறைய பேர் ஸ்டாக்கில் என்ன பண்ணுவாங்க, அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு சக்ஸஸ் ஆன பிறகு வந்து போஸ்ட் போடுவாங்க. அது வந்து ஐ டோன்ட் லைக் தட் ஆக்சுவலி. நிறைய பேர் அப்படி பண்ணுவாங்க. நான் இந்த 100% இதை பேஸ் பண்ணி வாங்கினேன், அதை பேஸ் பண்ணேன், பின்னாடி வந்து விளக்கம் கொடுக்குறது. பட் வெங்கட்லாம் அப்படி இல்லை. முன்னாடி அப்ஃப்ரண்ட் இதை வாங்குங்க, இப்படி வாங்குன்னு ஒரு ப்ரொசீஜர் கொடுத்துட்டு பண்ணுறாங்க. அதேமாதிரி இன்னும் சில பேர் இருக்காங்க, விநாயக முருகன், ராம்குமார், இந்த மாதிரிலாம் சில பேர். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ராஜ்குமார். இங்கே அவரை காணா. தேங்க்யூ ராஜ்குமார். எப்போலாம் வந்து வெங்கட், நான் உங்கள்கிட்ட தான் கம்யூனிகேட் பண்ண மாட்டேன். ராஜ்குமார்ட்ட வந்து எப்போதுமே நான் ஓகே சீட் பற்றி நான் வந்து ரெகுலர் இன்வெஸ்டர் கிடையாது. விட்டுட்டு அவர் சொல்கிற மாதிரி வயலில் நான் வாங்கி வச்சா மட்டும் பத்தாது, அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லுவார் வெங்கட் எப்போ கேட்டாலும். ஸோ வந்து நான் அந்த 8C கிளப்பை நோக்கி முன்னேறிக்கிட்டு இருக்கேன். 8 டிஜிட் கிளப்பை நோக்கி. பட் ஒவ்வொரு தடவையும் நான் ராஜ்குமார்ட்ட வந்து எவ்ரி மந்த் விட்டுருவேன். அப்புறம் போயிட்டு இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது அவர் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியே பண்ணுவார். தேங்க்யூ ராஜ்குமார். ஸோ ஓகே ஸ்ட்ராட்டஜி வந்து இன்னும் ஒரே ஒரு விஷயம், நான் வந்து என் மூளையை வந்து ஓகே ஸ்ட்ராட்டஜியோட கொஞ்சம் புஷ் பண்ண பார்ப்பேன். அது வந்து ஃபெயிலியர் தான் ஆகுது. ஓகே ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே இருந்தீங்கன்னா நம்மளுடைய அறிவை வந்து யூஸ் பண்ணாதீங்க. அவர் சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டாக அதிலே நுழைஞ்சிருங்க. அவுட்டுனா அவுட்டு போட்டுருங்க, இன்னுனா இன்னும் போட்டுருங்க. அது மட்டும்தான் சக்ஸஸ்க்கான ஃபார்முலா மாதிரி எனக்கு தெரியுது. நான் என்னோட இண்டிவிஜுவல் மூளையை யூஸ் பண்ணி பார்த்தா ஒர்க் அவுட் ஆகலை, தோத்துட்டேன். அதை நான் ஒத்துக்கிறேன். ஸோ இனிமேல் நான் கோயிங் ஃபார்வர்டு ஓகே ஸ்ட்ராட்டஜியை பிளைண்டாக ஃபாலோ பண்ண போகிறேன். என்னோட அறிவை நான் யூஸ் பண்ண போகிறதே இல்லை. உங்கள் எல்லாருக்கும் ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். அவரை தனியாக ஃபேமிலியோட வந்திருக்கேன். இவன் ஃபேமிலியோட வந்து காரணம் வந்து நம்ம என்ன வந்து வயசு கலந்துட்டோம். இவன் 100 கோடி ஆசை விதைச்சது அவர் தான். அதுக்கு மேலே 1 கோடி வந்தாலே பெரிய விஷயம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். நம்ம காலம் கடந்துருச்சு. சரி பசங்களுக்கு கொண்டு வரலாம், இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஒய்ஃபை கூப்பிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. செங்கோவி பையன் இருக்காரு, உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. 100 கோடி நீங்கள் அச்சீவ் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ. இங்கே வாங்க ஸ்டேஜ். So, my name is Mohammed Jaris. So, நான் இப்போ 3rd year computer science degree பண்ணிட்டு இருக்கேன். BE computer science in CIT, Chennai Institute of Technology. ஸோ அதே மாதிரி தான் இப்போது இந்த ஸ்டாக்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிட்டு வர்றது ஆரம்பத்துலேருந்து பண்ணிட்டு வந்திருந்தா 25 இயர்ஸாக அந்த மாதிரி பண்ணிட்டு வந்திருந்தா இன்னத்துக்கு அந்த SIP போட்டு வந்திருந்தாலே இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றது இது வந்து முன்னாடியே அப்போயே தெரிஞ்சிருந்தா ஆப்வியஸாக அவங்களும் பண்ணியிருப்பாங்க. பட் லேட்லி இப்போது கற்றுக்கிட்டதுனால ஹீ இஸ் ட்ரைங் டு டெல் தோஸ் திங்ஸ் டு மீ. ஸோ அது நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டு நான் நெக்ஸ்ட்டு ஜாப் போகையில் ஒரு சேவிங்ஸ்னு ஒன்று எடுத்து வைக்கிறத ஸ்டாட்டிக்காக ஒரு சைடில் போட்டு வச்சுட்டு நானும் அதே மிஸ்டேக் பண்ணாமல் இந்த சைடில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன்னா ஆப்வியஸ்லி இட் வில் ஆல்சோ க்ரோ இன் லார்ஜர் வேல்யூ. ஸோ அது வந்துட்டு அது இதில் சொல்லித்தரதும் இந்த மாதிரி இங்கே நிறைய இன்வெஸ்டர்ஸ் ஆப்வியஸாக வந்திருப்பாங்க. அவங்க வந்துட்டு அவங்களோட ஜேர்னிஸ்லாம் சொல்லல அது கேட்கல இந்த மாதிரி கொஞ்சம் ஐடியாஸ் எக்ஸ்ட்ரா ஐடியாஸ் அவருக்கும் புதுசான ஐடியாஸ் கிடைக்கும், எனக்கும் புதுசான ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நானும் உங்கள் கூட சேர்ந்து வந்திருந்தேன். அண்ட் தேங்க்யூ. தேங்க்யூ. Please come. Please come. Everybody. Each and everybody has to introduce themselves. Yes. None. This also you can keep it in your hand. என்னோட பேர் பதுரியா பேகம். என் ஹஸ்பண்ட் கூட நான் இங்கே வந்திருக்கேன். என் ஹஸ்பண்ட் வந்து என்னை வந்து ஷேர் மார்க்கெட்டில் எப்படியாவது கொண்டு வரணும்னு ரொம்ப முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. பட் நான் ரொம்ப இந்த பக்கம் வர்றதில்லை. அது வரணும், ட்ரை பண்ணுறேன்.
ஈஸியாக தான் இருக்குது, புரிஞ்சுக்கிறேன். பட் அவங்களுமே இப்போ கொஞ்சம் கண்டினியூஸாக நாங்கள் எதுவுமே பண்ணுறது கிடையாது. கண்டினியூஸாக பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ. ஹாய் எவ்ரி ஒன், நான் லக்ஷ்மி, அண்ணா நகர்லேருந்து வரேன். நாங்கள் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபேப்ரிகேஷன் யூனிட் ரன் பண்ணுறோம். ஹஸ்பண்ட் பண்ணுறாரு, நான் ஒரு அசஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது, இந்த எம்ஐஎஃப்எல் குரூப்லேருந்தே நான் சாரை ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அந்த குரூப்பில் வந்து ஒரே இன்புட், நல்ல இன்புட் கொடுக்குறது வந்து சார் மட்டுமா தான் இருக்கும். நிறைய ஆர்குமெண்ட்ஸ்லாம் போயிட்டுருக்கோம், சாரோட இன்புட்ஸ் நல்லாயிருக்கும். அப்படியே ஃபாலோ பண்ணேன். நான் வந்து ஃபவுண்டர் மெம்பர் ஆஃப் திஸ் குரூப்ன்றது ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறேன். நான் சார் 21 சொன்னார் இல்லையா, நாங்கள் 23, அந்த ஷியாமலா மேடமோட சேர்த்து நாங்கள் 23 ஆரம்பத்துலேருந்து சாரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் சூப்பராக போயிட்டுருக்கு ஜேர்னி. முன்னாடி வந்து நானே மேடம் வந்த புதுசு, அது 2010 நினைக்கிறேன். அப்போலேருந்து நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டுட்ருக்கேன். ஸ்டாக் போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், என்ன எப்படி இருக்குமோ தெரியாது, சரி இதுலேயே போட்டுக்கலாம் சொல்லிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்லேயே ஓடிட்டு இருந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் டச், அந்த 15 அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு, அப்படி விட்டுட்டோம். அப்புறமா திரும்ப இந்த எம்எஃப்எல் குரூப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2021 தான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ பெட்டராக போயிட்டுருக்கு. இது வரைக்கும் 25L போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படியே போயிட்டுருக்கு. சீக்கிரமாக வந்து சார் சொன்ன மாதிரி ப்ரோபதி குரூப்பில் ஜாயின் பண்ணுன்றது ஒரு எய்மு. இன்னும் நிறையா கற்றுக்கணும், நிறையா பண்ணணும். சாரோட கைடன்ஸோட அதெல்லாம் அச்சீவ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் நான். தேங்க்யூ ஸோ மச். நான் அப்படியே உங்கள் சீட்டில் மாறி மாறி உட்காந்துக்கிறேன். அவ்வளோதான், ப்ளீஸ் நீங்கள் முன்னாடி போயிடலாம். மார்னிங், என்னோடய நேம் கதிர். என்னோடய நேட்டிவ் வந்து திண்டுக்கல், பட் நான் இங்கே சென்னையில் செட்டில் டவுன் ஆகிட்டேன். இங்கே ஒரு ஒன் ஆஃப் த லீடிங் ரெனியூவபிள் இன்ஜினியரிங் கம்பெனியில் வந்து சீனியர் மேனேஜராக இருக்கேன் நான் இப்போ. என்னோடய ட்ரேடிங் ஜேர்னி பார்த்திங்கன்னா 2004 ஸ்டார்ட் ஆச்சு. பட் அகெயின் சார் சொன்னதுபடி வந்து கன்சிஸ்டன்சி கிடையாது. என்னோடது எல்லாமே ஒரு ஷார்ட் டேர்ம் கோலாக இருந்துகிட்ருக்கோம். ப்ராபப்ளி இன்னும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணுவேன். 1 இயருக்கு அப்புறமா அதை எடுத்துகிட்டு ஐ வில் இன்வெஸ்ட் இன் சம்திங் எல்ஸ், அல்லது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. பட் இந்த ஜேர்னி அப்படியே போயிட்டே இருக்கும்போது அகெயின் வெண்ட் இன் டு ட்ரேடிங் அண்ட் அதர் ஸ்டெப்ஸ் எல்லாமே பண்ணி எல்லாத்துலேயுமே ஒரு கை பார்த்துட்டே வந்துகிட்டே இருந்தோம். பட் அகெயின் ஐ திங்க் 1 இயர் ஆகுது நினைக்கிறேன் சார் அப்போ நான் ட்ரைனிங் எடுத்து. அதுக்கப்புறமா பார்க்கும்பொழுது ஐ கேன் இமேஜின் மை செல்ஃப் கோயிங் இன் டு அ கைண்ட் ஆஃப் அ ஜேர்னி. ஒரு லைன் ஆஃப் சைட் கிடைக்குது, என்ன மாதிரி ஆங்கிளில் போகணும், வாட் கைண்ட் ஆஃப் அ கன்சிஸ்டன்சி தட் நீட் பி டேக்கன் அப், அது எல்லாமே பண்ண முடியுது. இப்போ கொஞ்சம் கைண்ட் ஆஃப் அ மைண்ட் ஃப்ரீயாகுது. ப்ரீவியஸாக பார்க்கும்போது எல்லாத்தையும் அனாலிசிஸ் பண்ணிட்டு பார்க்கும்போது அந்த ஹீட் மேப் ஷீட் வந்து என்னோட ரெகுலர் ஃபேவரட்டான ஷீட். வாட் எவர் ஸ்டாக்ஸ் ஐ ஹேட் இன் மை போர்ட்ஃபோலியோவை நான் அங்கே போட்டு நான் திரும்ப செக் பண்ணி பார்க்கும்பொழுது ஓகே, ஸோ என்னுடைய ஃபார்முலா வந்து சம்டைம்ஸ் கோயிங் ராங்கா, இல்லை நான் தப்பாக பண்ணியிருக்கேன்னா அப்படிங்கிற ஆங்கிளில் வந்து என்ன ரீவிசிட் பண்ணிக்கிறதுக்கோ என்னை வந்து ரீஎம்ஃபசைஸ் பண்ணிக்கிறதுக்கோ வந்து இட் வாஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். பட் இட்ஸ் பின் அ நைஸ் ஜேர்னி so far I know after the consistency பார்ட்டில் இருந்து பார்க்கும்பொழுது டெடிக்கேட்டடாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற ஆங்கிளில் போகும்போது இட் பிகம்ஸ் வெரி ஈஸி. ஏன்னா ஷாக்கிங்காக தான் இருக்குது. என்னோடய போர்ட்ஃபோலியோ நானே எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ வித்தின் ஒரு 2 இயர்ஸ் ஸ்பேனில் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக பண்ணும்போது இட்ஸ் pretty close to 26 lakhs now. ஏன்னா அது வரைக்கும் இந்த மணி எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியாது, வரும் அப்படியே மூவ் அரவுண்ட் ஆகிக்கிட்டே இருந்தது. பட் ஐம் ரியலி ஹாப்பி தட் இட்ஸ் கோயிங் குட். தேங்க்யூ.